தேர்தல் தேதி நெருங்க நெருங்க எடப்பாடி பழனிசாமியிடம் உற்சாகம் கூடி வருகிறது. எப்படியும் முதல்வர் நாற்காலியை பிடித்துவிட வேண்டும் என்கிற வேகம் கூடியிருக்கிறது. அதற்கு அவர் மட்டும் மனது வைத்தால் போதாது, அவரின் கூட்டாளிகளும் வென்றாக வேண்டும். எப்படி இருக்கின்றன அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதியின் நிலவரங்கள்? நேரில் களமிறங்கி விசாரித்தோம். மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட பிறகுதான் இங்கு பாமக வேட்பாளராக சௌமியா அன்புமணி அறிவிக்கப்பட்டார். தொகுதி முழுவதும் சுறுசுறுப்பாக சுற்றி வரும் இவரை எதிர்த்து தேமுதிக அவைத்தலைவரான டாக்டர் இளங்கோவன் திமுக கூட்டணி கட்சியினரின் உத்வேகத்துடன் ஓடி ஓடி வாக்கு சேகரிக்கிறார். அவர் பிள்ளைமார் ஜாதியை சேர்ந்தவர் என்னும் நிலையில் பெரும்பான்மையான வன்னியர் வாக்குகள் கட்சி வேறுபாடின்றி மாம்பழத்தை தூக்கி பிடிக்கும் வாய்ப்பே அதிகம் என்பதால் சௌமியா இப்போ ஹாப்பி அண்ணாச்சி. பாமகவில் சீனியர், அமைதியானவர் என்கிற இமேஜ் செல்வத்திற்கு மைலேஜ். எதிர்முகாமில் கோகா மணியின் மகன் தமிழ்குமரன் காங்கிரஸில் போட்டியிடுகிறார். தமிழ்குமரனின் திடீர் என்ட்ரி, உட்கட்சி காங்கிரஸில் கடுமையான எதிர்ப்பு. தந்தை மகனின் சந்தர்ப்பவாத அரசியலை ராமதாஸ் டீமே ரசிக்கவில்லை. இவையெல்லாம் இப்போதைக்கு பாடி செல்வத்தை முந்த செய்தாலும் வெற்றி வாய்ப்பு 50-50. கண்ணா நீயும் நானுமா என பாமகவின் இரு பிரிவுகளும் இங்கு மோதுகின்றன. அன்புமணி தரப்பில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் மாம்பழ சின்னத்தையும் அதிமுகவின் ஓட்டு வங்கியையும் நம்பி ஓடி வருகிறார். ராமதாஸ் அணியைச் சேர்ந்த சிட்டிங் எம்எல்ஏ அருள் கடந்த 5 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகளை சொல்லி பிரச்சாரம் செய்கிறார். திமுக கூட்டணியின் தெம்பில் வலம் பெறுகிறார் தேமுதிக வேட்பாளர் அலகாபுரம் மோகன்ராஜ். மூவருமே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ற போதிலும் அதிமுகவின் பலத்தால் கார்த்திக் கொஞ்சம் முன்னே நிற்கிறார். மயிலம் சிட்டிங் எம்எல்ஏ சிவகுமார் தொகுதி மாறி இங்கு போட்டியிட்டாலும் அன்புமணியின் பிரச்சாரம், அதிமுக கூட்டணி வாக்குகள் ஆகியவை நம்மை கரை சேர்க்கும் என உற்சாகமாக களமாடி வருகிறார். இங்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக சிட்டிங் எம்எல்ஏ அன்னியூர் சிவா கடந்த 2 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை கூறி வாக்கு சேகரிக்கிறார். பாமகவுக்கு செல்வாக்கான தொகுதி என்றாலும் தாவேகா, நாதாகா போட்டியால் கடும் போட்டி நிலவுவதால் கடுமையான இழுபறி நிலையே நீடிக்கிறது. 2016இல் இங்கு போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர் வழக்கறிஞர் சரவணன். இவரின் எளிமை, பாமக முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆமா கிருஷ்ணனின் கலப்பணி சரவணனுக்கு கை கொடுக்கிறது. எதிர்முகாமில் திமுக கூட்டணியில் 4 முறை காங்கிரஸில் வென்ற AM முனிரத்னம் நிற்கிறார். அதிமுகவினரின் ஒத்துழைப்பு இல்லாதது அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் ஐக்கியமான முன்னாள் எம்எல்ஏ பார்த்திபனால் அதிமுக வாக்குகளில் ஏற்படும் சேதாரம் சரவணனின் நிம்மதியை குலைத்து வருகிறது. மாம்பழத்தின் வெற்றி கடைசி நிமிடம் வரை திக் தான். கடந்த 2021 தேர்தலில் வெறும் 2742 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்ற பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமியே மீண்டும் போட்டியிடுகிறார். பாமக வாக்குகள் முழுமையாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலும் எதிர்முகாமில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜமால் முகமது யூனஸ் வெளியூர்காரர் என்பதாலும் கெத்தாக வலம் வருகிறார் பழனிசாமி. காங்கிரசுக்கு தொகுதி போய்விட்டால் லோக்கல் திமுகவினரின் புறக்கணிப்பு போன்றவை மாம்பழத்தை பழுக்க வைக்கவே அதிக வாய்ப்புகளை தருகின்றன. தொகுதியில் பாமக பிரச்சாரம் களை கட்டியுள்ள நிலையில் சென்னை ஐகோர்ட் வக்கீல் குழுவும் அங்கு படையெடுத்துள்ளது. விசிக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ பாலாஜி மீண்டும் போட்டியிட்டால் டவுட் என்பதால் வேட்பாளராக பன்னீர்தாஸ் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இருதரப்பு வேட்பாளர்களுமே பெரும்பான்மை சமுதாயத்தினர் என்பதால் இங்கு கடும் போட்டி நிலவுகிறது. இருவரின் வெற்றியும் மீனவர்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளின் கையில்தான் இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு 50-50. 75% கிராமப்புறங்களை கொண்ட இந்த தொகுதியில் அதிமுகவும் திமுகவும் சம அளவு செல்வாக்குடன் இருக்கிறது. பாமக வேட்பாளரான மகேஷ்குமார் அதிமுக கூட்டணி வாக்குகளை முழுமையாக நம்பியிருக்கிறார். எதிர்முகாமில் ஹாட்ரிக் வெற்றி குறிக்கோளோடு திமுக சிட்டிங் எம்எல்ஏ சுந்தர் தீவிரமாக களமாடுகிறார்.
இங்கு போட்டி கடுமையாக உள்ள நிலையில் ராமதாஸ் தரப்பின் அதிருப்தி, தவிக வேட்பாளர் பிரிக்கும் வாக்குகள் அனைத்துமே பாமகவுக்கு மைனஸ். மேலும் வன்னியர் முதலியார் சமூக வாக்குகளே இங்கு வெற்றியை தீர்மானிக்கும் என்பதால் கடுமையான இழுபறி நிலை நீடிக்கிறது. காடுவெட்டி குருவின் வலதுகரமாக இருந்தவர் வைத்து என்கிற வைத்திலிங்கம். பாமக வாக்கு வங்கியையும் அதிமுக கூட்டணி பலத்தையும் நம்பியிருக்கும் இவருக்கு குருவின் குடும்பமும் ஆதரவாக நிற்கிறது. எதிர் முகாமில் சிட்டிங் எம்எல்ஏ கண்ணன் மீண்டும் களத்தில் நிற்க அவரோடு எப்போதுமே மல்லுக்கட்டும் திமுக மாசே சிவசங்கர் வாக்கு சேகரிப்பில் ஆர்வம் காட்டவில்லை. இருவருக்குமான பனிப்போரில் வெற்றி கோட்டை நோக்கி முன்னேறுகிறார் வைத்தி. செஞ்சி முன்னாள் எம்எல்ஏவும் பாமக இளைஞர் அணியின் மாநில தலைவருமான கணேஷ்குமார் அதிமுக கூட்டணி பலத்தால் தெம்பாக வலம் வருகிறார். தொகுதியில் நல்ல பெயர் இருந்தாலும் கூட ராமதாஸ் அணியில் கனல் பெருமாள் போட்டியிடுவது இவருக்கு மைனஸ். எதிர்முகாமில் சிட்டிங் எம்எல்ஏவும் திமுகவின் மாவட்ட செயலாளருமான மஸ்தான் மிரட்டி கொண்டிருக்கிறார். ஹாட்ரிக் வெற்றிக்காக மஸ்தான் போராடி வரும் நிலையில் இங்கு போட்டி கடுமையாக மாறியிருக்கிறது. மஸ்தானின் படைபலத்தை மீறி வெற்றி பெறுவது பாமகவுக்கு மிகப்பெரிய சவால்தான். ரியல் எஸ்டேட் தொழிலதிபரான இவர் பட்டியலின சமூக மக்கள் வாழும் கட்சிக்காரர் ஒருவர் வீட்டில் இரவு தங்கி சாப்பிட்டுவிட்டு பிரச்சாரத்திற்கு செல்கிறார். இந்த யுக்தி பாமகவுக்கு கூடுதல் பலம். இருப்பினும் எதிர்முகாமில் மிரட்டல் ஆசாமியாக இருக்கிறார் கள்ளக்குறிச்சி திமுக மாசே வசந்தம் கார்த்திகேயன். மூன்றாவது முறையாக இங்கே போட்டியிடும் வசந்தம் கார்த்திகேயன் தன் ஹாட்ரிக் வெற்றிக்காக வெறித்தனமாக உழைக்கிறார். இவரின் சாமதான பேத தண்ட முயற்சிகளை மீறி செலியன் வெற்றி பெறுவது கடினமான ஒன்றுதான். பாமக பொதுச் செயலாளரான இவர் கடந்த 2021 தேர்தலில் 16,000க்கும் மேற்பட்ட வாக்குகளில் தோல்வியடைந்தவர். அனுதாப அலையும் அதிமுக கூட்டணி வாக்குகளும் வெற்றியை தேடித்தரும் என சுற்றி வருகிறார். எதிர்முகாமில் சிபிஎம் வேட்பாளர் லதா திமுக கூட்டணி பலத்துடன் போட்டியிடுகிறார். இருவருக்கும் இடையே போட்டி கடுமையாக மாறியிருப்பதால் மாம்பழத்தின் வெற்றி மே 4 வரை சஸ்பென்ஸ் தான். 2011 வரை தனி தொகுதியாக இருந்த பெரம்பூரில் வன்னியர்கள் வாக்குகளை முழுமையாக நம்புகிறார் திலகபாமா. தவிக தலைவர் விஜயை எதிர்த்து போட்டியிடுகிறோம் என்பதுதான் இவருக்கு இருக்கும் ஒரே திருப்தி. 40% பட்டியலின மக்கள், 10% இஸ்லாமியர்கள், 7% கிறிஸ்தவர்கள்தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்கள். பெரம்பூரில் தவிகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் மட்டுமே டஃப் ஃபைட். காட்டுமன்னார் கோவிலில் இவர் பல் மருத்துவமனை நடத்தி வருவதால் தொகுதியில் பிரபலம். பாமக அதிமுக வாக்குகள் வெற்றியை தேடி தந்துவிடும் என இவர் நம்பிக்கொண்டிருக்கையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ முருகுமாறன் போட்டியிடும் திட்டக்குடி தொகுதிக்கு லோக்கல் அதிமுக நிர்வாகிகள் சென்றுவிட்டதால் லோக்கல் பாமகவினர் அப்செட். எதிர்முகாமில் விசிக வேட்பாளராக ஜோதிமணி போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியின் தீவிர பிரச்சாரத்தால் மாம்பழம் இங்கு சற்றே பின்தங்குகிறது. அம்பத்தூர் நகராட்சி தலைவராக பதவி வகித்ததால் KN சேகருக்கு தொகுதி முழுவதும் நல்ல அறிமுகம் இருக்கிறது. ஊரான் சேகர் என இவரை வாக்காளர்கள் செல்லமாக அழைக்கும் அளவுக்கு தொகுதி மக்களிடம் நட்பு பாராட்டி வந்திருக்கிறார். பட்டியலின மக்கள் கணிசமான அளவில் இருப்பது பாமகவுக்கு மைனஸ். தற்போதைய நிலவரப்படி திமுக வேட்பாளர் பூர்ணிமாவை விட சேகர் ரேசல் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். உள்ளூரில் 35 ஆண்டு காலமாக மருத்துவராக இவர் பணியாற்றி வருவதால் தொகுதி முழுவதும் பிரபலம். கட்சி வித்தியாசம் பார்க்காதீர்கள் என இவர் விடுக்கும் அன்பு வேண்டுகோளுக்கு மக்களிடம் நல்ல ரெஸ்பான்ஸ். எதிர்முகாமில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மிரட்டுகிறார். கையில் கிளவுஸ் அணிந்து மக்களுக்கு கை கொடுக்கும் இவரின் மேட்டுமைத்தனம் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. தவிக, நாதக ஆகிய கட்சிகளின் வாக்கு பிரிப்பும் இவருக்கு பாதகமே. இப்போதைக்கு தமிழரசி டவுட் தான். மேட்டூர் சிட்டிங் எம்எல்ஏ சதாசிவம் தொகுதி மாறி இங்கு போட்டியிடுகிறார். பணம் செலவழிக்க தயங்குவதால் பாமகவினரும் அதிமுகவினரும் துவண்டு போய் உள்ளனர்.
எதிர்முகாமில் திமுக அமைச்சர் ராஜேந்திரன் கரன்சியை வாரி இறைத்து வாக்கு சேகரிக்கிறார். மேலும் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே 1,00,000 குடும்பங்களுக்கு ராஜேந்திரன் வெகுமதி கொடுத்திருக்கிறார் என சொல்லப்படுகிறது. மாம்பலம் ஹெவியாக மூச்சு வாங்குகிறது. சென்னையை வசிப்பிடமாக கொண்ட CR பாஸ்கரன் களத்தில் நிற்க இங்குள்ள முதலியார் வாக்கு வங்கி இவருக்கு மைனஸ். எதிர்முகாமில் திமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக போட்டியிடும் வழக்கறிஞர் சரவணனும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்தான். அமைச்சர் வேலுவின் மகன் டாக்டர் கம்பனும் திருவண்ணாமலை திமுக வடக்கு மாவட்ட செயலாளரான தரணி வேந்தன் எம்பியும் முரசுக்கு ஆதரவாக களமாடி வர மாம்பலத்தின் வெற்றி வாய்ப்பு இங்கு டஃப்பாகத்தான் இருக்கிறது. தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் பெரும் செல்வந்தர். தாராளமாக செலவு செய்து வருகிறார். கணிசமான தேவர் வாக்குகளும் இவருக்கு பலம். அதே சமயம் பெரும்பத்து இரட்டை கொலை சம்பவம் பின்னடைவை ஏற்படுத்தும். தவிர அதிமுகவில் சீட் கிடைக்காத அதிருப்தியில் தாவிகாவில் சேர்ந்து போட்டியிடும் ரெட்டியார்பட்டி நாராயணன் அதிமுக வாக்குகள் மட்டுமின்றி நாடார் மற்றும் ஐயாவளி தொண்டர்களின் வாக்குகளை கணிசமாக பிரிப்பதும் சசிகலா ஆதரவில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளைத்துறை போட்டியாளராக மாறியிருப்பதும் மைனஸ். காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏவான ரூபி மனோகரன் மீண்டும் போட்டியிடுவதால் குக்கர் சத்தம் சரியாக கேட்கவில்லை. தனி தொகுதியில் களம் கண்டுள்ள இவர் அதிமுகவின் தீவிர களப்பணியை நம்பியிருக்கிறார். எதிர்முகாமில் துணை முதல்வர் உதயநிதி பரிந்துரையில் ராமஜெயம் போட்டியிடுகிறார். இவரின் வெற்றிக்காக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கடுமையாக உழைக்கிறார். இவர்களுக்கு இடையே புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் கம்பு சுற்றுகிறார். ஆனாலும் குக்கருக்கும் உதயசூரியனுக்கும் இடையே போட்டி கடுமையாக இருப்பதால் இழுபறி நிலையே நீடிக்கிறது. 25 வருடங்களுக்கு பிறகு கூட்டணி கட்சிக்கு அதிமுக ஒதுக்கியிருக்கும் தொகுதி இது. அதிமுகவில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து சைதையில் எம்எல்ஏவாக இருந்த செந்தமிழன் தான் தற்போது அமமுக வேட்பாளராக களமாடுகிறார். சென்னையில் வன்னியர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதி இது. செந்தமிழன் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பது அவருக்கு பலம். அதே சமயத்தில் இத்தொகுதியில் குக்கர் சின்னம் இதுவரை பெருமளவில் வாக்காளர்கள் மத்தியில் ரீச் ஆகாததால் திமுக வேட்பாளரான அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரேஸில் முந்துகிறார். மாஜி அமைச்சர் செங்கோட்டையனின் சம்பந்தியான அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ மகேந்திரன் மீண்டும் இங்கு போட்டியிட பகிரத பிரயத்தனம் செய்தும் தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுவிட்டது. வேட்பாளராக களமிறங்கும் சீனியர் அரசியல்வாதியான சண்முகவேலு இங்கு அமமுக அடித்தளம் பலவீனமாக இருப்பதால் அதிமுக வாக்குகளையே முழுமையாக நம்பியிருக்கிறார். எதிர்முகாமில் திமுக முன்னாள் எம்எல்ஏ ஜெயராமகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இவர் தொகுதியில் நன்கு அறிமுகமானவர் என்பதால் அமமுக வேட்பாளருக்கு கடும் போட்டியாளராக மாறியிருக்கிறார். இரட்டை இலை மோகமுள்ள தொகுதியாக இருந்தாலும் உதயசூரியனின் களப்பணியை தாண்டி குக்கர் சத்தம் கேட்க ஹெவியாக போராட வேண்டியிருக்கிறது. திமுக அமைச்சர் KN நேருவை எதிர்த்து நிற்பதற்கு லோக்கல் பிரமுகருக்கு வாய்ப்பு தராமல் தொட்டியத்தைச் சேர்ந்த ராஜசேகருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் லோக்கல் அதிமுகவினர் அப்செட். இவருக்கு ஆதரவாக பாஜகவினர் தான் முழு வீச்சில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிமுகவினரை நேரு வளைத்து விட்டதால் முத்தரையர் சமுதாய வாக்குகளை குறிவைக்கிறார் ராஜசேகரன். பக்கத்து தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதிகள் விஜய் போட்டியிடுவதால் அதன் தாக்கம் இந்த தொகுதியில் எதிரொலித்தாலும் நேருவை அசைக்க முடியாது என்பதே கள யதார்த்தம். மருத்துவரான இவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி டீனாக பதவி வகிக்கிறார். முன்னாள் எம்எல்ஏவான இவரை எதிர்த்து திமுக கூட்டணியில் விசிக வேட்பாளர் சக்திவேலு போட்டியிடுகிறார். அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு இரு கட்சியிலும் வாய்ப்பு வழங்கப்படாததால் வேட்பாளர்கள் இருவருக்கும் கூட்டணி கட்சியினரின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கவில்லை. மேலும் திமுகவில் 2 முறை வெற்றி பெற்ற சரவணகுமாருக்கு சீட் கிடைக்காததால் அதிருப்தி மற்றும் உள்ளடி வேலைகளால் சக்திவேலு தடுமாறுவதால் கதிர்காமு உற்சாகமாக இருக்கிறார். கடந்த 2021 தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிட்ட இவர் தற்போது அதிமுக கூட்டணி பலத்துடன் களமிறங்கியுள்ளார். 2006, 2016, 2021 என 3 தேர்தல்களில் தோல்வியடைந்ததால் அனுதாப அலையை நம்பியிருக்கிறார். அவரின் வெற்றிக்காக அதிமுகவினரும் கடுமையாக உழைத்தாலும் எதிர்முகாமில் நிற்கும் திமுக அமைச்சர்
அமைச்சர் டிஆர்பி ராஜா பிரகாசமாக இருக்கிறார். ஆளுங்கட்சியின் சாதனைகளையும் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு ராஜா தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். இருவருக்கும் இடையே போட்டி கடுமையாக உள்ள நிலையில் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மக்களின் வாக்குகளே வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கிறது. வழக்கறிஞரான இவர் கடந்த தேர்தலில் அமமுக வேட்பாளராக களமிறங்கி 37,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போது அதிமுக கூட்டணியில் இணைந்திருப்பதால் உற்சாகமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். எதிர்முகாமில் தஞ்சை மத்திய மாவட்ட திமுக செயலாளரான துரை சந்திரசேகரன் இதுவரை இந்த தொகுதியில் 7 முறை போட்டியிட்டு அதில் 5 முறை வெற்றி பெற்றவர். இருவருக்கும் இடையே போட்டி கடுமையாக இருப்பதால் வெற்றி வாய்ப்பு 50-50. பெரும் செல்வந்தரான இவர் அமமுக வேட்பாளராக நிற்கவே ஸ்வீட் பாக்ஸ்களை கொடுத்தவர் என்கிறார்கள். கூட்டணி கட்சியான அதிமுகவில் சீட் கிடைக்காத கோபத்தில் அக்கட்சியின் ஒன்றிய செயலாளர் டாக்டர் திருப்பதி தாவேகாவில் இணைந்து சீட் வாங்கி போட்டியாளராக மாறியிருக்கிறார். எதிர்முகாமில் திமுகவில் 3வது முறை போட்டியிடும் நல்ல தம்பியை தொகுதி மக்கள் நம்ம நல்ல தம்பி என்று அழைப்பதால் இங்கு குக்கர் சத்தம் கேட்கவே ஆரம்பிக்கவில்லை. எம்எல்ஏ மற்றும் எம்பி தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததால் மக்களின் அனுதாபத்தை பெற கடுமையாக போராடுகிறார் பாண்டி. எதிர்முகாமில் காங்கிரஸ் வேட்பாளரான சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி திமுக கூட்டணி பலத்தால் வாக்காளர்களை வளைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 2021 தேர்தல் வாக்குப்பதிவின்படி அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பட்டியலிட்டு திமுக கூட்டணியினர் களமாடுவதால் இரு தரப்பினரிடையே போட்டி கடுமையாக மாறியிருக்கிறது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஏழுமலை தகுதி நீக்கத்திற்கு பிறகு 2021 அமமுக வேட்பாளராக களமிறங்கி வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டார். தற்போது அமமுக வேட்பாளராக போட்டியிடும் இவர் அதிமுக மற்றும் பாஜக வாக்குகளை முழுமையாக நம்பியிருக்கிறார். இருப்பினும் பல விவகாரங்களில் இவரது பெயர் டேமேஜ் ஆகியுள்ளது குக்கர் வெற்றிக்கு பாதகத்தை தருகிறது. எதிர்முகாமில் திமுக வேட்பாளரான சிட்டிங் எம்எல்ஏ கிருஷ்ணசாமிக்கு விசிக தேமுதிக வாக்குகளும் கூடுதல் பலமாக இருப்பதால் குக்கரின் சத்தம் இங்கு எழும்பவே மறுக்கிறது. ஈரோட்டிலிருந்து தொகுதி மாறி வந்து இங்கு போட்டியிடும் விடியல் சேகருக்கு லோக்கல் அதிமுக பாஜக கூட்டணியினரின் ஆதரவு மிஸ்ஸிங். எதிர்முகாமில் தொடர்ந்து 6 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் திமுக அமைச்சர் சக்கரபாணி கடுமையான டஃப் கொடுக்கிறார். அவரை எதிர்த்து இங்கு தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதும் பலவீனமாகவே இருக்கிறது. அதனால் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு அதிகரிக்கும் என இப்போதே திமுக கூட்டணியினர் இங்கு பந்தயம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரிய கல்வி குழுமத்தைச் சேர்ந்தவர், பணவசதி படைத்தவர் என்றாலும் கூட யுவராஜா அதிருப்தியில் உள்ள உள்ளூர் அதிமுக பாஜக கூட்டணியினரை ஒருங்கிணைப்பதில் திணறி வருகிறார். கடந்த முறை ஈரோடு கிழக்கில் காங்கிரசின் திருமகனிடம் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில்தான் இவர் தோற்றார். தற்போது தொகுதி மாறியுள்ள நிலையில் எதிர்முகாமில் சர்வ வல்லமை படைத்தவரும் அரசியலில் சீனியருமான திமுக அமைச்சர் முத்துசாமி அசால்ட்டாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவரை வீழ்த்துவது யுவராஜுக்கு எளிதான காரியம் ஒன்றல்ல. திமுக அமைச்சர் காந்தி பெரும் பணபலம் படைபலத்துடன் களத்தில் வலம் வர தமாக வேட்பாளர் கார்த்திகேயன் நிராயுதபாணியாக நிற்கிறார். கடந்த முறை இங்கு போட்டியிட்ட ராணிப்பேட்டை மேற்கு மாசே SM சுகுமார் ஆற்காடு தொகுதிக்கு போய்விட்டார். காந்திக்கு கடும் போட்டி கொடுக்க அதிமுகவில் வேறு யாருக்கும் சீட் கொடுக்காமல் தமாக போட்டியிடுவதே பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி ஒன்மேன் ஆர்மியாக இருக்கும் காந்தியை நெருங்குவதே கார்த்திகேயனுக்கு பெரும் போராட்டமாக மாறியிருக்கிறது. தமாக மாநில செயலாளரும் முதல் நிலை ஒப்பந்ததாரருமான அசோக்குமார் அதிமுக கூட்டணியில் களத்தில் நிற்கிறார். லோக்கல் நிர்வாகத்தில் நீடிக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிரான பல பிரச்சனைகளை முன்வைத்து ஆதரவு திரட்டுவதற்கு அதிமுகவினரே ஒத்துழைக்க மறுப்பதால் திணறுகிறார் அசோக்குமார். எதிர்முகாமில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சாக்கோட்டை அன்பழகன் ரேஸில் முதலிடத்தில் இருக்கிறார். அதிமுக கூட்டணியினரின் ஒத்துழைப்பு இல்லாததால் தமாகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. தொகுதி முழுவதும் நன்கு அறிமுகமான டாக்டர் நிவின் சைமன் களத்தில் நிற்கிறார்.
நிற்கிறார். எதிர்த்தரப்பில் காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் போட்டியிடுகிறார். தொகுதியில் இவருக்கு கெட்ட பெயர் இல்லை. மீண்டும் இதே வேட்பாளரா என்று அதிருப்தி தெரிவித்த காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் சில ஸ்வீட் பாக்ஸுகள் போகவே உற்சாகமாக களமாடி வருகிறார்கள். திமுக கூட்டணி என்பதாலும் தாவேகா நாம் தமிழர் கட்சிகள் வாக்குகளை பிரிப்பதாலும் 4 முனை போட்டி என்பதால் ராஜேஷ்குமாருக்கு சாதகமான சூழல் நிலவுவதால் தமாக இங்கு தத்தளிக்கிறது. அதிமுக கூட்டணி பலமும் இரட்டை இலை சின்னமும் தான் ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அன்பழகனுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. எதிர் முகாமில் திமுக அமைச்சர் சிவசங்கர் சர்வ வல்லமையோடு களத்தில் நிற்கிறார். அரியலூர் அனிதா தற்கொலை சம்பவத்தை வைத்து அவதூறு பரப்புவதாக சரண்யா மீது குன்னம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து பதற்றத்தை கூட்டியிருக்கிறார் சிவசங்கர். அவரின் நிம்மதியை மேலும் குலைக்கும் வகையில் அமைச்சரின் ஆதரவாளர்களிடையே துணிச்சலாக ஆதரவு கோருகிறார் சரண்யா. இதுபோன்ற கண்ணாம்பூச்சி விளையாட்டுகளால் சிவசங்கர் தன் எம்எல்ஏ பதவியை தக்க வைக்க கரன்சியை அள்ளி விடுகிறார். ரேஸில் முந்துகிறார் சிவசங்கர். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளரான இவர் அதிமுக வாக்குகளை முழுமையாக நம்பியிருக்கிறார். இங்கு அதிகமுள்ள சிறுபான்மையினர், இடைநிலை ஜாதியினர் வாக்குகளே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவை என்பதால் பாஜக கூட்டணி வேட்பாளரான வெங்கடேசன் வெற்றி கோட்டை தொட ரொம்பவே போராட வேண்டியுள்ளது. சிட்டிங் எம்எல்ஏ ஜெகன் மீதான அதிருப்தி தொகுதி முழுவதும் தலை காட்டுகிறது. தொகுதிக்கு சரியாக வருவதில்லை, பெரிய அளவில் எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என மக்கள் சத்தமாகவே பேசுகிறார்கள். அவரின் நடவடிக்கைகளால் அதிமுகவினரும் அதிருப்தி. எதிர் முகாமில் திமுக வேட்பாளராக நிற்கும் மருத்துவர் ராஜேஸ்வரி மோகன் காந்தி ஏற்கனவே வேலூர் மேயர் தேர்தலில் போட்டியிட அரசு மருத்துவர் பதவியை ராஜினாமா செய்தவர் என்பதும் மண்ணின் மகள் எனும் இமேஜும் அவருக்கு பலம் சேர்க்கவே கடுமையான இழுபறி நிலையே இங்கு நீடிக்கிறது. இங்கு அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் மனைவி பிரிசில்லா பாண்டியன் போட்டியிடுகிறார். ஜான் பாண்டியன் சார்ந்த பட்டியல் சமுதாயம், பிரிசில்லா பாண்டியன் சார்ந்த நாடார் சமுதாய வாக்குகள் இங்கு அதிகமாக இருக்கின்றனர். கூடவே கூட்டணி வாக்குகள் கரை சேர்த்துவிடும் என அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். எதிர் முகாமில் ஹாட்ரிக் வெற்றிக்கு குறிவைத்து திமுக சிட்டிங் எம்எல்ஏ தங்கபாண்டியன் கடும் போட்டியை ஏற்படுத்தியிருக்கிறார். ஜான் பாண்டியனின் பின்னணியே பிரிசில்லாவை பின்னுக்கு தள்ளுவதால் தங்கபாண்டியனே சற்று முந்தி செல்கிறார். மதுரை மத்திய தொகுதியில் திமுக அமைச்சர் பிடிஆரை எதிர்த்து புதிய நீதி கட்சி சார்பில் இயக்குனர் சுந்தர் சி போட்டியிடுகிறார். தொடர்ந்து 2 முறை இங்கு வென்றிருக்கும் பிடிஆர் மீது தொகுதி மக்களின் முக்கியமான கோரிக்கைகளை அவர் இன்னமும் நிறைவேற்றவில்லை என அதிருப்திகள் இருக்கத்தான் செய்கின்றன. இதையெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இரட்டை இலை சின்னத்தில் களமிறங்கி பிடிஆரை கதற விடுகிறார் சுந்தர் சி. வெளியூர் வேட்பாளர் என்பதால் தொகுதி மக்கள் சற்று குழப்ப இருக்கிறார்கள். ஆனாலும் முந்துகிறார் பிடிஆர். தாமரை சின்னத்தில் போட்டியிடும் இவருக்கு அதிமுக தலைமை சார்பில் தொகுதி ஒதுக்கீடு செய்திருந்த போதும் லோக்கல் அதிமுகவினரின் முழுமையான ஒத்துழைப்பு இதுவரை கிடைக்கவில்லை. சொந்த கட்சி பலமும் இல்லாமல் தடுமாறி வரும் நிலையில் எதிர் முகாமில் திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் தொகுதியில் நிறைவேற்றிய வளர்ச்சி திட்டங்களை பட்டியலிட்டு அசுர வேகத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். அவரை எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு திருமாறன் பின்தங்கி இருக்கிறார் என்பதே நிஜம். மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.